வாழ்க நலத்துடன். இன்றைக்கி வந்து டே 63. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வெறும் பழங்களோடயே முடிச்சிட்டேங்க. நான் ஜூஸ் எதுவுமே எடுக்கல. நல்ல தண்ணி பழம் நிறைய எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 3 சப்போட்டா பழம் எடுத்துக்கிட்டேங்க. இதுதான் காலையில் டிஃபன். மத்தியானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து நல்லா பிணைஞ்சிட்டு நல்லா செல்லும்ப தயிர் ஊற்றி சாப்பிட்டேங்க. இந்த வெயிலுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஆகாரம் இந்த மாதிரி குளிர்ச்சியான ஆகாரம் நிறைய எடுத்துக்கிட்டு நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸோ தயிர் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் பார்த்து சாப்பிட்டேன். அதான் மத்தியான சாப்பாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுருப்பேங்க. ஸோ அதை வந்து இட்லி மேலே போட்டுட்டு நல்லா இட்லியை வேக வச்சு ஒரே தட்டில் வந்து எங்கள் பசங்க 2 பேருக்குமே சேர்த்து நான் சாப்பாடு போட்டுருவேங்க. ஸோ ஆளுக்கு 2 இட்லி விதத்தில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து தக்காளி சட்னி இல்லைனா கார சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா செழிம்பாக இருக்குங்க. இன்னொன்று வந்து இட்லி வந்து லைட்டாக தொட்டு சாப்பிடாம அந்த சட்னியோட நல்லா பெரட்டி சாப்பிட்டோம்னா 2 இட்லி சாப்பிட்டா நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. நமக்கு பசியும் எடுக்காது. கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது உதவுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சின்ன லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச சின்ன லைக் பண்ணுங்கள். வாழ்க